துவா செய்யற பழக்கத்தை உண்டாக்கணும். இன்னைக்கு துவா செய்யற பழக்கம் அரிதாகி விட்டது. ஏதாவது தேவை வந்தா மட்டும் ஓட்டி போய்த்து யாழ்லாம் யாழ்லாம் யாழ்லாங்குவாங்க. விசிட்ல வருவாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் துவா. வேலை கிடைச்சா தொழுகை மீல ஒண்ணும் இல்லை. கிளாஸுக்கு வருவாங்க, ஷேக் துவா செய்யுங்க வேலை கிடைக்கும், விசிட்ல வந்தீங்க. அப்போ தொடர்ந்து கிளாஸுக்கு வருவாரு. வேலை கிடைச்சி 4 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பயானுக்கு வருவாரு. கேட்டா என்ன பாய் வேலை கிடைச்சிருச்சு. சுருக்கம் என்னண்டா, வேலை தேவைக்கு அல்லாட்ட கேட்போம். தேவை முடிஞ்சா நீ யாரோ நான் யாரோங்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹ் நெருங்கினா, கஷ்டப்படும் பொழுது அவன் கைவிட மாட்டான். நம்ம கஷ்டப்படும் பொழுது என்ன செய்யறோம், அல்லாஹ் நெருங்குறோம். அதுக்கு பிறகு சந்தோஷமான நிலையில அல்லாஹ் மறந்துடுறோம். இது மூமினுடைய நிலை கிடையாது. மூமினுடைய நிலை கிடையாது. அப்ப துவா அதிகமா செய்யணும். துவா என்பது ஒரு இபாதா. அதிகமாக கிடைக்கிற சந்தர்ப்பங்களா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் வேண்டாம். துவா கேட்கறதுக்கு ஏதாவது அமல் செஞ்சு போட்டு தான் துவா கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, துவாவே ஒரு இபாதத். உங்களுக்கு துவா கேட்கணும்னு தோணுதா, துவா கேளுங்க. அதுக்கு இன்ன இபாதத் செய்யணும் என்பதெல்லாம் ஷரத்து நிபந்தனை கிடையாது. ஆனால் சில இபாதத்துகளை செஞ்சு அந்த இபாதத்தை சொல்லி எல்லா இடத்துல துவா கேட்கலாம். அந்த புகாரில வருதானே, 3 பேர் அந்த குகைக்குள்ள அடையப்படுறாங்க. அப்ப நன்மையை சொல்லி துவா கேட்கலாம், நன்மை செஞ்சு துவா கேட்கலாம். ஆனா சும்மா துவா கேட்கலாமா என்றா கேட்கலாம். தோணுது யா அல்லாஹ், ஒரு பிரயாணம் போறீங்க, துவா கேளுங்க. குறிப்பாக அந்த துவா கேட்கிற சந்தர்ப்பங்களுக்கு, துவா கபூல் ஆகிற சந்தர்ப்பங்கள். இப்ப நம்ம பார்த்தோம், இரவனுடைய 3ஆம் பேச்சு கடைசி பாதையில கேட்கிற துவா அல்லாஹ் நேரடியா கேட்கிறான். அதே மாதிரி இரவையில கேட்கப்படுற துவா முன்னாடி பார்த்தோம். இரவையில ஒரு நேரம் இருக்கிறது, அதுல கேட்கப்படுற துவா. அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஸலாத்து தஅவாத் முஸ்தஜாபாத், 3 பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று தாவத்துல் மதுலும், அநியாயம் செய்யப்பட்டா நீங்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, யா அல்லாஹ் இந்த உரிமை எனக்கு தா, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நம்ம யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது, அதுதான் இங்க கவனத்தில் கொள்ளணும். 2வது தாவத்துல் முசாஃபிர், பிரயாணத்துல இருக்கிறீங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம எத்தனை பிரயாணம் போறோம், பிரயாணத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துக்கிட்டு ரைட் இந்த 2.5 மணித்தியாலம் ஃபிளைட்டுக்குள்ள, 4 மணித்தியாலம் ஃபிளைட்டுக்குள்ள, அதுக்கேற்ற மாதிரி 2 படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது. நான் கண்ணால பாக்குறது சொல்றேன். பேரகால அப்துல்லா பார்த்தா 2 படம் முடியும் போது ஃபிளைட் இறங்குது. அதுலயே அவர் என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம யோசிக்கிறீங்களா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணிட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். பிரயாணத்துல நீங்க உட்கார்ந்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்டா நீ இறங்கி முடியும் பொழுது அல்லாஹ் தஆலா எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க நினைக்கிறதெல்லாம் மாற்றமாக ஒரு 4 மணித்தியாலம் பிரயாணம்னா எப்படி அதை கழிக்கிறது இல்ல, துவா கேளுங்க. உங்களுக்கு அல்லாஹ் பாவம் செய்யாதீங்க, துவா கேளுங்க, அல்லாஹ் துவா கபூல் செய்வான். அதே மாதிரி தான் தாவத்துல் வாலித் அலா வலதிஹி, பிள்ளைகளுக்காக துவா கேளுங்க, பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க. பிள்ளைகளுக்காக தந்தை கேட்கிற துவா கபூல் ஆகும். தந்தை மரணிச்ச தந்தைக்காக பிள்ளை கேட்கிற துவா கபூல் ஆகும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு சொல்றாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். சாலிஹான குழந்தை துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப எனவே இந்த பிரார்த்தனைகள், இந்த சந்தர்ப்பங்களை தவற விட்டு விடாதீங்க. இது திருமிதியில 1905, அதே மாதிரி சஹீஹ் அல் அதபில் முஃப்ரதுல 372வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு ரிவாயத் வருது, ஸலாத்து தஅவாத் லா துரத், நிராகரிக்கப்படாத 3 பிரார்த்தனைகள். 3 பிரார்த்தனைகள் நிராகரிக்கவே படாது. ஒன்று தாவத்துல் வாலித் லி வலதிஹி, யாரு அந்த ரிவாயத் திரும்பி வரதுனால சொல்றேன், என்ன கருத்து சொல்லுங்க. தந்தை பிள்ளைக்காக கேட்கிற துவா. வதாவத்து ஸாயிம், நோன்பாளியுடைய பிரார்த்தனை. தாவத்து ஸாயிம் ஹீன யுஃப்திர் வர ஹதீஸ் லைஃப், நோன்பு திறக்கும் பொழுது கேட்கிற துவாங்கிறது அல்ல. ஆனால் நோன்பு தாவத்து ஸாயிம் ஹத்தா யுஃப்திர் வரது, நோன்பு திறக்கும் வரை ஏற்றுக்கொள்ள, எல்லா நேரத்திலையும் கேட்கலாம். நோன்பாளி அந்த நோன்பு திறக்கிற வேலையில மட்டும் கையோதி துவா கேட்டு அதல்ல, நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை கேட்கிற துவா கபூல் செய்யப்படும் என்ற வர ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அந்த நோன்பு திறக்கும் வேளையில் கேட்கிற வர அந்த ஹீன ஹத்தா ரெண்டையும் புரிஞ்சுக்கணும், 2 வித்தியாசம் இருக்கு. அப்ப அது ஒரு அதை எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளடங்கி தானே, எல்லா விஷயத்துக்குள்ளே அது உள்ளடங்கி. இப்ப நோன்பு பிடிச்சதுல இருந்து அப்படின்னா நோன்பு பிடிச்சிட்டு பகல் டைம்ல நோன்பாளி துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை, இந்த இடத்துல தாவத்து ஸாயிம் பொதுவா சொல்லப்பட்டீங்க. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கிற அது வரைக்கும் துவா கேட்காம இருந்துக்கிட்டு ஈச்சமலத்தையும் தண்ணியும் வச்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிடும் பொழுது இவர் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ பாரு, இது அல்ல. அந்த இடத்துல சாப்பிடுறதா இபாதத். புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷாவும் இருக்கிறது அஷாவும் இருக்கிறதுனா நீங்க என்ன செய்யுங்க, அதெல்லாம் நல்லா தெரியும், அஷாவை முற்படுத்துங்கன்னாங்க. அப்படி ஒரு சாப்பாடு மீறி இஷா தொழில் மீறினா நீங்க என்ன செய்யுங்க, சாப்பாடை முற்படுத்துங்கன்னா ஃபர்துடைய விஷயத்துல. இவர் நாள் முழுக்க பசியில இருந்துட்டு உட்கார்ந்துட்டு துவா கேட்டீங்கன்னா அந்த ஃபர்லையே விட்டுருங்க, சாப்பிடுங்கிறாங்க. நாள் முழுக்க பசியில இருந்துகிட்டு இவர் தண்ணியை குடிச்சுட்டு என்னமோ இவர் மட்டும் தான் உலகத்துல பெரிய இபாதத், யா அல்லாஹ் யா அல்லாஹ், அடுத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க, அது பிழை. அப்ப எனவே தாவத்து ஸாயிம், ஸாயிமுடைய துவா என்பது
ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தாவத்துல் முசாஃபிர், பிரயாணியுடைய துவா, இது ரவாஹுல் பைஹகி வஹுவ ஃபீ ஸஹீஹுல் ஜாமி, ஸஹீஹுல் ஜாமில 2032, வஃபி சில்சிலத்தில் ஹதீஸ் ஸஹீஹாவினுடைய 1797, இதுவும் ஸஹீஹான ஒரு ஹதீஸ். அதே மாதிரி நாளாந்தம் துவா நம்ம செய்யணும் என்பதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சேவலி தானே, சேவல் சொல்லி தானே, கோழி சேவல். இதா சமிஅதும் சியாஹத்தி கதி ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி ஃபஇன்னஹா ரஅத் மலகன். சேவல் கூவுறத கேட்டா, சிலவங்க கேட்பாங்க காலையிலயா பின்னேரமாண்டு சேவல் கூவுறது, இந்த ஹதீஸ பேசின உடனே கீழே கேட்பாங்க. சரி, கேட்கிற ஒரு நியாயம் இருக்கு. ஆனாலும் சேவல் கூவுறது என்றால் எப்ப கூவுறதுனாலும் ஹதீஸ்ல வந்து இருக்கு, சேவல் கூவினால் அதை நீங்க கேட்டால், கூற சத்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை கேளுங்கள், ஏனென்றால் அது மலக்குமாரை பார்த்து விட்டது. சேவல் கூவும் பொழுது துவா கேளுங்க. காலையில சேவல் கூவுதா, துவா கேளுங்க. உங்களை சார்ந்து இருக்கிற சேவல் கூவுதா, துவா கேளுங்க. அது என்ன, எப்படி, ஏது, அதுல எப்படி மலக்கு காணுது, அது ரெண்டாவது விஷயம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில புகாரி முஸ்லிம் வர ஹதீஸ், புகாரிலே வருது, முஸ்லிம்லயும் வருது. புகாரில 2304, முஸ்லிம் 2729 ஹதீஸ். அப்ப சேவல் கூவினால் என்ன, துவா கேட்கணும், துவா ஏற்றுக்கொள்ளப்படுது, ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. அப்ப எனவே அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை கேளுங்கள். ஃபضல் என்பது எல்லாவற்றையும் குறிக்கும். யா அல்லாஹ் எனக்கு இதைத்தா, இந்த தொழிலத்தா, இந்த வேலையத்தா, இந்த கஷ்டத்தை பிரச்சனை நீக்கி, இந்த பாவத்தை மன்னி, சொர்க்கத்துல தரஜா உயர்த்தி, என்ன பெற்றோர்களுக்கு அருள் செய், துவா கேளுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா, அப்ப எனவே எந்த நேரத்துல, காலையில மட்டுமா இல்ல, எல்லா நேரத்திலும். இதா சமயத்தும் பொதுவாக வருது, சியாஹத்திகா ஃபி ஸபாஹ் வரையில பொதுவாக வந்தா பொதுவாக்கிறணும். ஹாஸானதை ஆமா வரக்கூடிய ஹதீஸ் ஆமா பார்க்கணும், அதை ஹாஸ் வரையறுத்து வந்தா வரையறுத்து சொல்லணும். ஹதீஸ்ல அப்படிலாம் உசூல்கள் கோட்பாடுகள் இருக்குது. அப்ப இது பொதுவாக வருது. அப்ப நம்மளோட நாடுல, இந்த நாட்டு வீடுகள்ல நாடுகள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இது அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற பல சந்தர்ப்பங்கள், இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு. அதை தேடி பார்த்து நாளாந்தம் நம்முடைய வாழ்க்கையில சேவல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகும். சேவல் கூறுறதுனால சொல்லுவீங்க, சேவல் கூறுதானே, அப்ப அது ஒரு நாள் விட்டு ஆகும் இல்ல, அது ஒரு நாள் எத்தனையும் இருக்கும். அப்ப நம்ம ஒரு நாளும் இந்த துவாவை என்ன செய்யலாம், துவா அந்த சந்தர்ப்பத்துல கேட்கலாம்.